பெராக்காவிலே ஸ்தோத்திர கூட்டம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுர மண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. யூதா மனுஷர் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. கர்த்தரே யூதா மனுஷருக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தங்களுக்கு செய்த உதவியையும் ரட்சிப்பையும் யூதா மனுஷர் மறக்கவில்லை. அவர்கள் 3 நாட்களாக சத்துருக்களின் உடைமைகளை கொள்ளையிடுகிறார்கள். அதன் பின்பு 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவிலே கூடுகிறார்கள். அங்கே அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரிக்கிறார்கள். யுத்தம் முடிந்து போயிற்று. யுத்த களத்திலே கொள்ளையிடுவதும் முடிந்து போயிற்று. இனிமேல் யூதாவின் மனுஷருக்கு யுத்த களத்திலே வேலை இல்லை. யோசபாத் தன்னுடைய சேனைகளை எல்லாம் யுத்த களத்திலிருந்து வெளியேற்றி வழி நடத்துகிறான். அவர்கள் தங்களுடைய கொள்ளைப் பொருளை சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு தங்களுடைய வீடுகளுக்கு உடனே போகவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் எல்லோரும் 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக அவர்கள் அங்கே கூடுகிறார்கள். பெராக்கா என்னும் பெயருக்கு ஆசீர்வாதம் என்று பொருள். கர்த்தர் யோசபாத்தையும் அவனுடைய சேனையையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் பெராக்காவிலே கர்த்தரை துதித்த பின்பு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருவதும் கர்த்தரை துதிக்கும் செய்கையாய் இருக்கிறது. யோசபாத் முன்னாலே வருகிறான். யூதா மனுஷர் யாவரும் அவனுக்கு பின்னாலே மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது யோசபாத்தின் சேனையோடு யூதா மனுஷர் யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். யூதா மனுஷர் எல்லோரும் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இப்போது அவர்கள் எல்லோரும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுர மண்டலங்களோடும் பூரிகைகளோடும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். யோசபாத்தும் அவனுடைய சேனையும் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன போது பாடகர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே போனார்கள். இப்போது அவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்று திரும்பி வரும்போது அதே துதியின் பாடலை சந்தோஷமாய் பாடிக்கொண்டே வருகிறார்கள். மெய்யாகவே கர்த்தருடைய கிருபை அவரை நம்புகிறவர்களுக்கு என்றும் உள்ளது. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வருகிறது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிடுகிறார். அதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருக்கிறது. யுத்த களத்தில் நடைபெற்ற அற்புதம் யூதாவின் அண்டை தேசத்தாருக்கெல்லாம் தெரிய வருகிறது. இதுபோன்ற அற்புதமான செய்தியை அவர்கள் இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை. செங்கடலில் பார்வோனின் சேனை அழிந்தது. எசேக்கியாவின் காலத்தில் ஒரு நாள் இரவில் ஒரு தூதன் 1,85,000 பேரை கொன்று போட்டான். ஆனாலும் யோசபாத்தின் நாட்களில் நடந்த அற்புதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதுபோன்ற அற்புதம் அர்மகதோன் யுத்தத்தில் நடைபெறும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும் போது அந்த சமாதானத்தை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது.